ஹாய், இது வந்து அதிரசம் ரெசிபி தான். சர்க்கரை நல்லா பாகு காய்ச்சி நம்ம கொஞ்சம் புறுபுறுன்னு இருக்க மாவில் வந்து ஊற்றி விறகி வச்சுட்டா போதும். 3 days கழித்து செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இது விறகி வச்சுருந்தேன். இந்த மாவை இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு எடுத்தேன். இந்த எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு முதல்ல நம்ம ஒரு கொஞ்சம் புளி எடுத்து போட்டு நல்லா சூடு பண்ணணும். அப்போ எண்ணெயில் உள்ள ஏதாவது கெட்ட கொழுப்புகள் இருந்துச்சுன்னா அது கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாழை இலையில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிற அதிரச மாவை எடுத்து தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா ஓட்டை போடாமல் சும்மா சாதாரண சப்பி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு தானே, நம்ம தேவைப்பட்ட போல் போட்டு தின்ன வேண்டியதான். எல்லாம் சுட்டாச்சு பார்த்துக்கோங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருந்து. கொஞ்சம் ஷேப்பெல்லாம் மாறி மாறி தான் இருந்து, நம்ம ஒழுங்காக உருண்டை பிடிக்க மாட்டோம்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.